யானை முதுகேறி வந்தீரோ தம்பி, அரசை பிடித்திட வந்தீரோ தம்பி, குதிரை முதுகேறி வந்தீரோ தம்பி, கொடியை உயர்த்திட வந்தீரோ தம்பி, சோழ நாடு கண்டு வந்தீரோ தம்பி, சோழ பொறி கொண்டு வந்தீரோ தம்பி, சேர நாடு கண்டு வந்தீரோ தம்பி, செந்நெல் பொறி கொண்டு வந்தீரோ தம்பி. இது முற்காலத்துல ஈழத்துல புழக்கத்துல இருந்த தாலாட்டு பாடல். குழந்தை பிறந்த 31ஆம் நாள் குழந்தைக்கு சீர் செய்வாங்க, அப்ப பாடுற பாடல் இது. சோழ நாடு, சோழப்பொறி, சேர நாடு, செந்நெல் பொறி போன்ற வார்த்தைகளை இந்த பாடல்கள்ல நீங்க கவனிச்சிருக்க முடியும். சங்க இலக்கிய பாடல்கள் இருந்து நாட்டார் பாடல்கள் வரை கவனிச்சிங்கன்னா பொறி நம்ம தமிழ் மக்களில் வாழ்வில் இரண்டர கலந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நெல் எவ்வளவு தொன்மையான உணவுப் பொருளோ அதே போல பொரியும் தொன்மையான உணவுப் பொருள் தான். இந்த பொரியை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அணங்குடை நோலை பொறி புழுக்கள் பிண்டி நினம் குடர் நெய்தோர் நிறைத்து. இது புறப்பொருள் வெண்பாமாலையில் வரக்கூடிய பாடல். கொற்றவை பாலை நில தெய்வம். இந்த தெய்வம் குறித்த பாடல் தான் இது. அவரை, மொச்சை, எள்ளுருண்டை, சுண்டல், அவல் பொறி, குருதி நிறைந்த மண்டை ஒட்டை கையில் வைத்து கொண்டு கொற்றவை அமர்ந்திருந்தாள் அப்படிங்கிறத தான் இந்த பாடல் சொல்லுது. அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய எல்லா பகுதிகளிலும் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாக அவலும் பொரியும் இருந்தது என்பதைத்தான் இந்த பாடல் மூலமாக நாம தெரிஞ்சுக்க முடியுது. என் கூட அல்லி தினேஷ் அவர்கள் இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். இன்னைக்கு நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? பொரி பக்கோடா பண்ணலாம். பொரியில பக்கோடா இல்லையா? சரி, இந்த பொரி பக்கோடாக்கு தேவையான பொருட்கள் என்ன? பொரி, வறுத்த வேர்க்கடலை பொடி பண்ணியது, முந்திரி பருப்பு, தனியாத்தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், தயிர், கடலை மாவு, முந்திரி பருப்பு, தேவையான எண்ணெய். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும்? பொரியை இப்போ மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு திரிச்சுக்கலாம் இல்லையா? இப்போ இதோட என்னெல்லாம் சேர்க்க போகிறோம்? வேர்க்கடலை பொடி. இது வந்து வறுத்த வேர்க்கடலையை பொடி பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? வறுத்த வேர்க்கடலை பொடி. இந்த மொறுமொறுப்புக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் போட்டுக்கிறீங்க. சரி, இதோட அடுத்தது என்ன சேர்க்க போறீங்க? முந்திரி. சரி, கொஞ்சம் நறுக்கின முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறீங்க. ஓகே, அப்புறம் என்ன வேணும்? தனியாத்தூள் இல்லையா? இந்தாங்க தனியா கொஞ்சமா. ரைட், தனியாத்தூள். அப்புறம் கரம் மசாலா தூள். இது கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லையா? அதுக்கப்புறம் சீரகத்தூள். ஓகே, அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம். ஓகே, அப்புறம் வெங்காயம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். இது எவ்வளவு போடலாம்? ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு. ஓகே, அடுத்ததுமா கொத்தமல்லி, நறுக்கின கொத்தமல்லி. தயிர் சேர்த்துக்க போறீங்க இல்லையா? ஒரு 2 ஸ்பூன் போட்டா. அதுக்கப்புறம் உப்பு சேர்க்க போறீங்க. உப்பு. அவ்வளவுதான் தேவையானது இல்லையா? இத நீங்க லேசா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போறீங்க. கட்டியா வர வரைக்கும். ரொம்ப வந்து நெகிழ்வு ஆயிடக்கூடாது. ஆமா. இப்போ நம்மளுக்கு மாவை பிசைஞ்சிட்டோம் இல்லையா? தண்ணி ஊற்றி. இப்போ உருண்டை பிடிக்கிற பதத்தில் இருக்கா? ஆமா சார். இப்போ நமக்கு
பொரி பக்கோடா பண்றதுக்கான உருண்டைகளை ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இதுக்கு அடுத்தால இதை தோய்க்கிறதுக்கான கடலை மாவை கரைக்க போறோம் இல்லையா? முதல்ல கடலை மாவு சேர்த்துருக்கோம். இதோட என்னெல்லாம் சேர்க்க போறோம்? ஒரு 2 பிஞ்ச் சோடா மாவு, சோடா உப்பு. இதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள். அதுக்கு அடுத்தது மிளகாத்தூள் காரத்துக்கு. அதுக்கப்புறமா உப்பு. இதுலயும் நம்ம கொஞ்சமா தான் சேர்த்துக்க போறோம். முதல்லயே உப்பு அதுலயும் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாவை நீங்க தண்ணி ஊத்தி தான் கரைச்சிக்க போறீங்க. தண்ணி சேர்க்கட்டுமா? இது பஜ்ஜி மாவு பதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கட்டி இல்லாம இதை நம்ம வந்து நல்லா கரைச்சிக்கணும் இல்லையா? இப்போ இதுக்கு அடுத்தது எண்ணெய் காய வைக்கணும் இல்லையா? இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? பற்ற வச்சுக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போறோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த உருண்டைகளை கடலை மாவுல முக்கி போடலாம். சரி, பொரி உருண்டையை நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம். இது வந்து அந்த நுரை அடங்கணும், அந்த கலரும் லேசா ப்ரௌன் வரணும் இல்லையா? வந்தாச்சுன்னா எடுத்துடலாம் இல்லையா? பொரி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். பிரமாதமாக இருக்கு. உள்ளே வந்து அந்த ஸ்டஃப் பண்ணி இருக்க அந்த பொரி வேர்க்கடலை இதெல்லாம் சேர்ந்து உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குது. மேலே அந்த கடலைமா அந்த கோட்டிங்கும் இதுக்கு ஒரு தனி சுவையை கொடுக்குது. பொரி உருண்டை பக்கோடா பிரமாதம். பொதுவாக சாயங்கால வேளைகளில் பார்த்தீங்கன்னா சாட் கடைகளில் சிறுவர்கள் இளைஞர்கள் கூட்டம் அம்மும். பொரியை அடிப்படையாக வச்சு செய்யப்படுற விதவிதமான சாட் ஐட்டங்களை எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அவங்க கிட்டலாம் ஒரு கேள்வி கேளுங்க, பொரி எதிலிருந்து வருது? பலருக்கும் தெரியாது. அதை பற்றியெல்லாம் அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்மள பலருக்கும் நெல்லிலிருந்து பொரி எப்படி தயாராகுது அப்படிங்கிறத பார்த்துருக்க மாட்டோம். சரி, நாம் இப்போ பொரி எப்படி தயாராகுது அப்படிங்கிறத பார்த்துருவோமா? பொரி செய்வதற்கு எல்லா நெல்லும் ஏற்றதாக இருக்காது. அதிகபட்சமாக 30 டிகிரி வெப்பநிலை இருக்கும் இடத்தில் விளைந்த நெல்லாக இருக்க வேண்டும். வட இந்தியாவில் பிரம்மபுத்திரா ஆறு ஓடும் பகுதிகளில் விளையும் நெல், தென்னிந்தியாவில் குடகு பகுதியில் விளையும் நெல் பொரி செய்ய ஏற்ற வகையில் இருக்கும். இந்த நெல்களில் செய்யப்படும் பொரிதான் நன்றாக உப்பி வரும். பொரி செய்ய முதலில் நெல்லை அவித்து ஒரு நாள் அப்படியே வைக்கிறார்கள். அதை மறுநாள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் சாக்கா போடுகிறார்கள், அதாவது ரோஸ்ட் செய்கிறார்கள். பின் அந்த நெல்லை தண்ணீரில் ஆழ்த்தி வைக்கிறார்கள். அந்த நெல் மறுநாள் வெயிலில் காய வைக்கப்பட்டு ரைஸ் மில்லில் அரைத்து அரிசியாக பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த அரிசியில் 150 கிலோவுக்கு 4 லிட்டர் உப்பு, 10 லிட்டர் தண்ணீர், 100 கிராம் சோடா உப்பு என்ற அளவில் கலந்து ஊற வைக்கிறார்கள். மறுநாள் மீண்டும் அதே போல தண்ணீர் உப்பு சேர்த்து ஊற வைக்கிறார்கள். இதில் சோடா உப்பு சேர்ப்பதில்லை. அதற்கு அடுத்த நாள் அந்த அரிசியை வெயிலில் காய வைத்து பொரி செய்ய எடுத்து செல்கிறார்கள். அங்கு 130 டிகிரி வெப்பநிலையில் சிறிது நேரம் சாக்கா போடுகிறார்கள். அந்த சாக்கா போட்ட அரிசியில் மீண்டும் 150 கிலோவுக்கு 9 லிட்டர் தண்ணீர், 2 லிட்டர் உப்பு, 1 லிட்டர் சர்க்கரை சேர்த்து 2 மணி நேரம் ஊற வைக்கிறார்கள். பிறகு அதை முதலில் 150 டிகிரி வெப்பநிலையில் 25 RPM வேகத்தில் வறுத்தெடுக்கிறார்கள். பின் அந்த அரிசியை 250 டிகிரி வெப்பநிலையில்
40 RPM வேகத்தில் வறுத்தெடுத்தால் பொரி கிடைக்கிறது. நெல்லிலிருந்து பொரி தயாராக மொத்தம் 7 நாட்கள் ஆகிறது. சூட்டினால் உமி பிரிந்து அரிசி பொரித்து கொண்டு வருவதால் கிடைக்கும் பொருள் என்பதால் இதற்கு பொரி என்ற பெயர் அமைந்தது. பொரித்தல் என்பதற்கு உள்ளிருந்து வெளியே வருதல் என்ற பொருளும் உண்டு. முட்டை பொரிஞ்சு குஞ்சு வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி நெல் பொரிந்து அரிசி வெளியே வருதல் என்ற பொருளும் உண்டு. பொரி உருண்டை இந்தியா முழுக்கவே பிரபலம். அதே போல பொரியால் செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் பிரபலமாக இருக்கக்கூடிய உணவு அப்படின்னா பேல்பூரியை சொல்லலாம். இதை ஒரு தேசிய உணவுன்னு கூட சொல்லலாம். இந்தியாவினுடைய எந்த மூலைக்கு போனாலும் உங்களுக்கு பேல்பூரி கிடைக்கும். இந்த பேல்பூரியினுடைய பூர்வீகம் வட இந்தியா அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். இந்த பேல்பூரியில் வெங்காயம், உருளைக்கிழங்கு, சில பல சட்னிகள், சில பல மசாலாக்கள்லாம் கலந்து கடைசியாக எலுமிச்சம்பழமும் புழிஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை எந்த பிரகஸ்பதி எப்போ கண்டுபிடிச்சான் அப்படிங்கக்கூடிய வரலாறுலாம் இல்லை. இந்த பேல்பூரியினுடைய பூர்வீகம் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சாட் ஐட்டங்கள் எப்படி உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்ததோ அதே போல தான் இந்த பேல்பூரியும் அங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் குஜராத்தியர்கள் தான் இந்த பேல்பூரியை கண்டுபிடிச்சாங்க. மும்பைக்கு குஜராத்தியர்கள் வந்தப்போ இந்த பேல்பூரியை அங்கே பிரதானமான மாலை நேர உணவாக பிரபலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேல்பூரியினுடைய வரலாறுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பேல்பூரியில் என்னெல்லாம் கலக்கிறாங்க, அது எப்படி செய்கிறாங்க தெரிஞ்சுக்கலாமா? என் கூட இருக்கிறது बेलबुरी मास्टर विजय सिंह. नमस्कार. नमस्कार. आपका देश? बिहार से. बिहार. बिहारல இருந்து இங்க வந்திருக்கீங்க. சென்னையில இருந்து நீங்க பேல்பூரி பண்றீங்க. சென்னையில ரெடி பண்ணி மாஸ்டரா இருக்கீங்க. ஓகே. இப்போ அந்த பேல்பூரி மாதிரி சாட் ஐட்டம் இருக்குல்ல, என்னெல்லாம் பண்ணுவீங்க? எல்லாம் சாட் மாஸ்டர் இருக்கு. என்னெல்லாம் பேர் சொல்லுங்க? दही पूरी இருக்கு, பானிபூரி, பேல்பூரி, दही पापड़ी, चना समोसा, वड़ा पाव, இது எல்லாமே நீங்க பண்ணுவீங்க. சரி, இப்போ பேல்பூரி இருக்கு இல்லையா, பேல்பூரிக்கு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணுவீங்க இன்கிரிடியன்ட்ஸ்? अनियन, पोटैटो, गार्लिक चटनी, डेक्स चटनी, पुदीना चटनी, पुली चटनी, जीरा पाउडर, ब्लैक सॉल्ट, धनिया पाउडर, चिल्ली, मैंगो, लेमन, कोतमली, ओमपुरी, पापड़ी, मुड़ी. ஓகே, நமக்காக இப்போ ஒரு பேல்பூரி பண்ணலாமா? பண்ணலாம். ஓகே சார். ஓகே, ஃபர்ஸ்ட் மூரி 1 கப்பா? 1 कप. ओके. अनियन कितना स्पून? 2 स्पून ऑनियन. ओके. पोटैटो, गार्लिक चटनी, इधर डेक्स चटनी, स्वीट, पुली चटनी, ये पुदीना चटनी, ये जीरा पाउडर, ब्लैक सॉल्ट, धनिया पाउडर, चिल्ली, ब्लैक सॉल्ट, मैंगो, इधर लेमन जूस, कोतमली. ओके. ओम पुड़ी, ये पापड़ी 2 पीस, ये ओमपुरी, मैले, कोतमली. பேல்பூரியில விதவிதமான சட்னி கலவைகளை சேர்க்குறாங்க. இந்த சட்னி தான் இதுக்குண்டான டேஸ்ட்டையே கொடுக்குது. இங்க புதினா சட்னி, பூண்டு சட்னி, புளி சட்னி, அதுக்கப்புறம் டேட்ஸ் பேரிச்சம்பழ சட்னி வச்சிருக்காங்க. புதினா சட்னி செய்ய பச்சை மிளகாய், கடலை பருப்பு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி இவற்றை அரைக்கவும். பூண்டு சட்னி செய்ய பூண்டு, கடலை பருப்பு, வரமிளகாய் இவற்றை அரைக்கவும். புளி சட்னி செய்ய புளி, சர்க்கரை, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு இவற்றை அரைக்கவும். பேரிச்சம்பழ சட்னி செய்ய பேரிச்சம்பழத்தை அரைத்துக் கொள்ளவும். இந்த 4 சட்னிகளும் சேர்ந்த கலவையில் தான் பேல்பூரிக்கான சுவையே உருவாகுது. பேல்பூரி டேஸ்ட் பார்க்குறேன். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து இந்த பலவகை சட்னியினுடைய சுவையோட பேல்பூரி பகுத் அச்சா ஹை.
பொரி இந்து சமய சடங்கு சம்பிரதாயத்தில் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்கு. இறைவனுக்கு மிகப்பெரிய நைவேத்தியங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை. கொஞ்சம் அவல், கொஞ்சம் பொரி, கொஞ்சம் வெல்லம் வைத்தாலே போதும். அதுவே இறைவனுக்கு மிகப்பெரிய நைவேத்தியமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போல் யாகம் வளர்க்கும் பொழுது பொரியை நெருப்பில் ஆகுதியாக இடக்கூடிய வழக்கமும் காலம் காலமாக இருந்துக்கிட்டு வருது. திருமணச் சடங்கின் போது மணமக்கள் இருவரும் கையில் பொரியை எடுத்து நெருப்பில் ஆவியுணவாக இடக்கூடிய வழக்கம் இன்னிக்கும் இருக்கு. அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகத்து அட்ட கணா கண்டேன் அப்படின்னு நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாடுறாங்க. அதாவது பெருமாளும் தானும் கையில் பொரியை எடுத்து நெருப்பில் இடுவது போல கணா கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மணமக்கள் பொரியை நெருப்பில் இடக்கூடிய சம்பிரதாயமானது ஆண்டாள் காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கு அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது. யாரையாவது வாழ்த்தும் பொழுது மஞ்சள் கலந்த அரிசியை தூவக்கூடிய வழக்கம் இருக்கு. அதே போல பொரியை தூவும் வழக்கமும் நம் ஊர்களில் இருக்கு. பொரி ஆங்கிலத்தில் பஃப்டு ரைஸ்னு சொல்றாங்க. பிரெஞ்சு மொழியில இதை ரிஸ்ஸஃபோல்னு சொல்றாங்க. பொரியும் சாக்லேட்டும் கலந்து செய்கிற பர்பி அங்க ரொம்பவே பிரபலம். ஜெர்மனியில இதை பஃப்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. பொரியில இனிப்பு சேர்த்து அதை பல வண்ணங்கள்ல மாற்றி பாக்கெட்டுகளில் அடைச்சி விற்கிறாங்க. அது ஜெர்மானிய குழந்தைகளுக்கு பிடித்த நொறுக்கு தீனி. இத்தாலியில பொரியை வச்சு பல வடிவங்கள்ல விதவிதமான சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் தயாரிக்கிறாங்க. பொதுவாகவே ஐரோப்பிய நாடுகள்ல பொரி சாக்லேட்டுங்கிறது மக்களால விரும்பி சாப்பிடப்படக்கூடிய பொதுவான விஷயமாக இருக்கு. என் கூட இருக்கிறது மலர்விழி நாகராஜன். வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க என்னம்மா பண்ண போறீங்க? சாக்லேட் பொரி உருண்டை. சாக்லேட் பொரி உருண்டை இல்லையா? குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. பொரியில பண்ண போறீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்? பொரி, பொடித்து வைத்த பிஸ்கெட் பவுடர், சாக்லேட், பைனாப்பிள் ஜாம், உலர்ந்த தேங்காய் பொடி, கலர்டு சாக்லேட், சேமி. ஓகே, நம்ம இப்போ செய்யலாமா? முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கலாமா? பற்ற வச்சுக்கலாம். இந்த பொரியை போட்டுடலாமா இதில்? போட்டு. ஓகே, இது 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதோட 3/4 கப் பிஸ்கெட் கிரம்ஸ். சின்ன கப்புக்கு 3/4 கப் இல்லையா? பிஸ்கெட் கிரம்ஸ் இல்லையா? பிஸ்கெட் பொடி செய்தது. பொடி செய்து இது ரெண்டையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணுமா? கருகாம வறுத்துக்கணும் இல்லையா? சிறுந்தீயில் வச்சு ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு லேசா 2-3 நிமிஷம் லேசா அப்படி வறுத்துட்டு எடுத்து வச்சா போதும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போறீங்க? 3 ஸ்பூன் பைனாப்பிள் ஜாம் எடுத்து ஊறுக மெல்ட் பண்ண வைக்கும். ஓகே, லேசா உருக்கிக்க போறீங்க இல்லையா? இது ஒன்று சேர்றதுக்காக நீங்கள் லேசா உருக்கி வச்சுக்கிறீங்க. சரி, இப்போ நம்மளுக்கு ஜாம் ரெடி ஆயிடுச்சு, மெல்ட் ஆயிடுச்சு இல்லையா? இதை இன்னொரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகே, இது இப்போ ஆற வைக்கும். ஓகே, இப்போ அடுத்தது என்னமா பண்ண போறீங்க? பொடித்து வச்ச சாக்லேட்டை, மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ண போறீங்க. ஓகே, முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி இப்போ இந்த பாத்திரத்தில் தான் நீங்கள் மெல்ட் பண்ண போறீங்க இல்லையா? இதில் இந்த சாக்லேட்ஸ் உடைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த 1 கப் சாக்லேட்டை நம்ம அப்படியே போட்டுடுறோம். பாத்திரம் வந்து இதில் தொடக்கூடாது. ஓகே, இந்த ஆவிலேயே நமக்கு அந்த ஹீட்லேயே அது வந்து மெல்ட் ஆகும். இந்த பொரியினுடைய தாயகம் நம்ம இந்தியாவாக இருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் நம்புறாங்க. எப்ப இருந்து இந்த பொரியை மக்கள் உணவாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க என்பதற்கான வரலாற்று குறிப்புகள் எதுவும் இல்லை. கிறிஸ்துவுக்கு முந்தைய காலத்திலிருந்தே மக்கள் உணவாக பயன்படுத்தும் பொருளாக பொரி இருந்திருக்குது. இந்த பொரி குறித்த சங்க இலக்கிய குறிப்புகள் நமக்கு கிடைக்குது. எரி அகைந்தன்ன தாமரை பழனத்து பொரி அகைந்தன்ன பொங்கு பல் சிறுமீன். இது அகநானூற்று வரி. கிளை விட்டு எரியும் நெருப்பு போல இதழ்கள் மலர்ந்து நிற்கும் தாமரை தடாகத்தில் பொரி துள்ளுவது போல நிறைந்து மீன்கள் துள்ளுகின்றன என்பது இதனுடைய பொருள். அரிசி பொரியோட அல்லது அவலோட பால் கலந்து சாப்பிடும் வழக்கம் காலம் காலமாக தமிழர்களின் உணவு பழக்கத்துல இருந்திருக்குது. இதை புறநானூறு சொல்லுது. ஐங்குறுநூறிலும் இந்த செய்தி காணப்படுது. நம்மளுக்கு சாக்லேட்டு ஓரளவுக்கு மெல்ட் ஆயிடுச்சு இல்லையா?
இதில் எண்ணெய் சேர்த்துக்கணுமா? 1 ஸ்பூன் ஆயில். இதிலே சேர்க்கலாமா? ஆ நம்ம ஒரே 1 ஸ்பூன் ஆயில் போதுமா? போதும். இப்போ நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா? அதே மாதிரி ஜாமும் உருக்கிக்கிட்டோம். நம்ம பொரியும் பிஸ்கட் கிரம்ஸையும் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் என்ன சேர்க்க போகிறீங்க? பைனாப்பிள் ஜாம். பைனாப்பிள் ஜாமை சேர்க்க போகிறீங்க இல்லையா? அடுத்தது சாக்லேட் இல்லையா? நம்ம இப்போ சாக்லேட். ஓகே. அடுத்தது உலர்ந்த தேங்காய் பொடி. தேங்காய் பொடி. ஆமா. இப்போ நம்மளுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சா? ஆயிடுச்சு. இப்போ உருண்டை பிடிக்க வேண்டியதா? பிடிக்கணும். சின்ன உருண்டை பிடிச்சிடலாம். சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி அந்த சாக்லேட் வெறுமிசையில் அப்படியே உருட்டி எடுத்து வச்சிருவீங்க இல்லையா? இதில் பரட்டி எடுத்து கலர் சாக்லேட் ஓகே. வேறு நெஸ்லியில் பரட்டிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிட போகிறீங்க. சாக்லேட் பொரி உருண்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துலாமா? பாருங்க. ஓகே. சாக்லேட் பொரி உருண்டையை டேஸ்ட் பார்க்குறேன். நல்ல முறுமுறுன்னு இருக்குது. அந்த சாக்லேட் ஃப்ளேவரோடு இருக்குது. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சாக்லேட் பொரி உருண்டை சபாஷ். இன்னைக்கு நீங்க பார்த்த உணவும் வரலாறும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். மீண்டும் மற்றொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.